வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான தேசாந்திரி. நான் உங்கள் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸோட பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேரலல் ரோட், டிஎன்பிஎஸ்சி ரோடுன்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பால்கோவா கடைக்கு தான் வந்திருக்கேன். இந்த ரோட்டில் நிறைய பால்கோவா கடை இருக்குது. ஸ்ரீவல்லிபுத்தூரில் கிடைக்கக்கூடிய பால்கோவாக்கு இணையான பால்கோவா இங்கேயும் கிடைக்குது. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கிடைக்கிற பால்கோவாவில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரியான டேஸ்ட்டு, அதே மாதிரியான ஒரு அங்கே கிடைக்கிறத விட சீப் ரேட்டில் இந்த டிஎன்பிஎஸ்சி ரோட்டில் கிடைக்குது. அப்படி இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய பால்கோவா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, என்ன ரேட் சொல்கிறாங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பேருக்கு தாங்க பால்கோவா கடை. இந்த இடத்துல வந்து நெய், குலாப் ஜாமுன், அது இல்லாமல் வந்து ஸ்பெஷல் பால்கோவா அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வெல்லம் போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிளெயின் பால்கோவாலே வந்து ஸ்வீட் போடாத பால்கோவாவும் வச்சுருக்காங்க. அது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம். மீன்வேல் இந்த குலாப் ஜாமுன் செய்கிறவங்க, பிரெட் அல்வா செய்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த ஸ்வீட் போடாத கோவாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வெரைட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பேசல என்ன சொல்கிறாரு, எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து பால் அல்வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெல்லத்தில் செய்வீங்களா? சர்க்கரையில் தான் செய்வீங்க. சர்க்கரையில் செஞ்சாலும் இதனால் வெல்லத்தில் செஞ்ச மாதிரி இருக்குங்க. இது வந்து பால்கோவா. ஆஹா, எங்கள் ஊரில் தாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கேன். இங்கே சென்னை வந்து இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பேக்கெட்லலாம் கடையில் வச்சுருப்பாங்க. அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சென்னை வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஎன்பிஎஸ்சி ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பால்கோவா கடைக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக பால்கோவா வாங்கிட்டு போங்க. இந்த கடையில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சிறப்பான ஒரு பால்கோவா இந்த பால்கோவா இருக்குது. மேலும் இதை பற்றிய முக்கியமான தகவல்களை வந்து நம்ம அண்ணாச்சிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, எத்தனை வருஷமாக இந்த கடை நடத்துறீங்க? நான் ஒரு 45 வருஷமாக நடத்துகிறேங்க. 1975லேருந்து பண்ணியிருக்கேன். எங்கேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க? எல்லாம் வந்து குடியாத்தம், செய்யாறு, காவிரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி அங்கேருந்து வருது. டெய்லியே லோட்ஸ் அங்கேருந்து உங்களுக்கு வந்துடும்? லோடு டெய்லி எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோன் பண்ணிட்டு பண்ணாங்க, அவங்க வேனில் போட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதான். தோராயமாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சேல் ஆகும்? ஒரு 150லேருந்து 250 வரலாம் ஆகும். சீசன். ஆமாம், 250 கணக்காக வரும். அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் கடையில். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து பிளெயின் கோவா அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அது செய்கிறாங்க? இது வந்து பிளெயின் கோவா. இதில் வந்து பிரெட் அல்வா, குலாப் ஜாமுனு, தம்குருட் அல்வா, கேசரிக்கு, பாயாசத்துக்கு, இது மாதிரி சில ஐட்டங்கள் நிறைய போட்டுக்கலாம் அதில். இது அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். இது பிளெயின் கோவா. இந்த பால் டேஸ்ட் இருக்கு. அப்படியே உண்மையிலே ஒரு மைல்டான ஒரு சால்ட்டு தெரியுது. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது. இப்படியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுமாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து பால்கோவா சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பால்கோவா சாப்பிட்லாம். இது வந்து பிரெட் அல்வான்னு சொன்னேன். இது வந்து அஜ்மீர் கேக். ஹஜ்மீர் கேக்கு தான் நம்ம சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனிகா வந்து சென்னையில் இந்த மாதிரியான ஒரு கடைக்கு வந்து நாங்கள் வந்ததே இல்லை. இது வந்து உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பன்னீரும் வச்சுருக்காங்க. இது பன்னீர் எவ்வளோங்க? இது 1 kg என்ன ரேட் ஆகுது? 260 இந்த பன்னீர் ரேட் சொல்கிறாங்க. இது வந்து சின்ன பேக்லேயும் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். 200 grams. இது வந்து 80 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் இது ஃப்ரிட்ஜில்? ஓகே, இது வாங்கினதுலேருந்து 15 days வரைக்கும் வச்சுருக்கலாம். பால்கோவா எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம்? ஒரு 5 days வரைக்கும் இங்கே இருக்கிற பால்கோவா வாங்கிட்டு போனால் தாங்கும். கை போடாமல் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணி சேஃபாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 5 days வரைக்கும் தாங்கும். நிச்சயமாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த விதமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கமர்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக எசன்ஸ் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட்டு, மில்கை வச்சு கீயை வச்சு முழுக்க தயார் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஏன்னா பியூர் ப்ராடக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் குட்டாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த கடைக்குள்ளே வரும்போது நெய் வாசனை அப்படியே கமன்னு இருக்குது. நல்லாயிருக்கு இந்த ஷாப்பு. சென்னையில் இருக்க பிஸியஸ்ட் ரோட்டில் ஒன்றான பாரிஸ் ரோடுக்கு பின்னாடி இப்படி ஒரு பால்கோவா கடையா அப்படின்னு வியக்கும் விதமாக இருந்த இந்த பால்கோவா கடையில் ரொம்ப தரமான, சுவையான, அற்புதமான பால்கோவா வாங்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக பாரிஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாரிஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பால்கோவா ஷாப்பில் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நானாகிய ஜெயஸ்ரீ.